உலகெங்கும் தமிழ் பேசும் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா அமேசான் FBAனா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. அமேசான் FBA அப்படின்னா என்னன்னா FBA ஃபுல்ஃபில் பை அமேசான், இதுதாங்க அதோட ஃபுல் ஃபார்ம். அமேசான் FBAனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிரமாக டிஸ்பேச் பண்ணுவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இப்போ டெல்லியிலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். டெல்லியிலேருந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்மளால் வந்து மத்தியானம் 1 மணிக்கு மேலே அந்த ப்ராடக்ட் வந்து ஷிப் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம அடுத்த நாள் தான் ஷிப் பண்ணுவோம். பட் அமேசான் FBAனா அப்படி கிடையாதுங்க. அவங்க நினச்சாங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு ஷிப் பண்ண முடியும், நைட்டு 10 மணிக்கு ஷிப் பண்ண முடியும், விடிய காலையில் 3 மணிக்கு ஷிப் பண்ண முடியும். அதனால் அதில் வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடுவாங்க ப்ராடக்டை. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து ஷிப் பண்ணோம்னா கஸ்டமருக்கு போய் சேர்றதுக்கு வந்து எப்படி ஒரு 3 days 4 days ஆகும். பட் ஆனால் அமேசான் FBAங்கிற போது அவங்க வந்து 1 day டெலிவரி 2 day டெலிவரியில் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் அவங்க வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக டெலிவரி பண்ண முடியும் FBAனால. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அந்த ரிட்டர்ன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். பட் அமேசான் FBAனா அப்படி கிடையாது. அவங்களே ரிட்டர்ன் மேனேஜ்மெண்ட் பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி திருப்பி வந்து லிஸ்டிங்கில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து 100% கேரண்டி அவங்களால கொடுக்க முடியும். அதனால் உங்கள் ப்ராடக்ட் வந்து தொலைஞ்சிருமோ இல்லை மிஸ் ஆகிருமோன்னு எந்த பயப்படவும் நீங்கள் தேவை. அமேசான் FBAனால இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம நார்மலாக நம்ம ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் பண்ணோம்னா நம்ம வந்து பேக்கேஜ் மெட்டீரியல் வாங்கி பபிள் டாப் வாங்கி அதை பேக் பண்ணி அனுப்புவோம். பட் அமேசான் FBAனா நமக்கு அந்த இது தேவையில்லை. பேக்கிங் சார்ஜ் நம்மளுக்கு வந்து மிச்சம். கஸ்டமர் என்ன தான் பேட் ரிவ்யூ கொடுத்தாலும் நம்மளோட அக்கௌண்ட் ஹெல்த்தை வந்து அது வந்து பாதிக்காது. அமேசான் FBAங்கிற போது அவங்க வந்து ஒரு சில கேட்டகரிஸ் இல்லை ஒரு சில ப்ராடக்ட்டுக்குன்னு அவங்களும் ஒரு தனியாக ஒரு வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கேட்டகரிஸ் வைஸ் வந்து அதுக்கான கமிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அதுபடி அவங்க வந்து அமேசான் FBAக்கான சார்ஜ் வாங்கிக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ப்ராடக்ட்டை வந்து அவங்களோட வேர்ஹவுஸில் வைக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு மந்த்லி வந்து இவ்வளோ அமௌண்ட், இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ % அமௌண்ட்டுன்னு வந்து அவங்க வந்து இப்போது கஸ்டமர்கிட்ட வந்து வாங்குகிற அமௌண்ட்லேருந்து அந்த கமிஷன் சார்ஜ் ப்ளஸ் அவங்களோட ஷிப்பிங் சார்ஜ் அதை கழிச்சது போக மீதி காசை வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பண்ணி, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கமிஷன் சார்ஜ் இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குறதுனா நீங்கள் தாராளமாக FBA சூஸ் பண்ணலாம். எல்லா ப்ராடக்ட்டுக்கும் FBAவில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து FBAவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி FBA ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம அமேசான் வார்ஹவுஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து ப்ராடக்ட் அனுப்பணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான தனி வீடியோ நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அமேசானில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இனிமேல் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.